நெல்லுல கோ RH5 அப்படிங்கிற இந்த ரகம் இப்ப நான் கையில வச்சிட்டு இருக்கிற ரகத்தை நாங்க வெளியிடுறோம். இது 2 லைன் வீரிய ஒட்டு ரகம். இதுல எப்படின்னா ஒரு ரகம் ஒட்டு கட்டுறதுக்கு எடுத்துக்கிற ரகம் டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபடும். அதாவது டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும்போது அது வந்து ஸ்டெரைல் ஆகி ஆண் ரகமா மாறிடும். அதை நாங்க எடுத்து நாங்க ஹைபிரிடைசேஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப எளிதா விவசாயிகள் நிலத்திலேயே நம்ம ஹைபிரிட் பண்ண முடியும். அதற்காக தான் இந்த ரகத்தை நாங்க இப்ப கொண்டு வந்திருக்கோம். இதோட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபைன் ரைஸ், நம்ம நல்ல சன்ன ரக அரிசியா இருக்கும். அது வந்து முக்கியமான சிறப்பு இயல்பு. இதோட மகசூல்னு பாத்தீங்கன்னா 6500 கிலோ கிட்டக்கு இதோட மகசூல், ஒரு ஹெக்டருக்கு 6500 கிலோ வரைக்கும் இது வரும். இதோட வயதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 125 இருந்து 130 நாள்ல முதிர்ச்சி அடையக்கூடியது. இது எந்த பருவத்துல போடலாம்னா பின் சம்பா தாளடி பருவங்கள்ல போடுறதுக்கு இத மிக நல்ல ரகமா இந்த வீரிய ஒட்டு ரக நெல் கோ RH5 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். முக்கியமா இதுல என்ன இன்னொரு சிறப்பியல்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த நெல்லானது தண்டு துளைப்பான், குலை நோய், அப்புறம் மிற்ற நோய் மற்றும் பூச்சிகளுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. அதனால இது ஒரு நல்ல ரகம். இதை விவசாயிகள் பயிரிட்டு பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு நெல் ரகமும் நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுவும் அப்படிதான் பின் சம்பா பருவத்துக்கு ஏற்றது. அதுவும் அப்படிதான் 125 இருந்து 130 நாள் வயதுடைய ரகம். இந்த ரகத்துக்கு நாங்க கோ 58ன்னு வச்சிருக்கோம். இந்த ரகத்தை நாங்க ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நார்மலா நம்ம பிரியாணி செய்யறதுக்கு பாசுமதி, பூசா பாசுமதின்னு நம்ம IRIல இருந்து ரிலீஸ் பண்ண வெரைட்டி தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிட்டு இருக்குது. அந்த ரகத்தை நம்ம இங்க வந்து பயிர்பட முடியாது. பிகாஸ் அது வந்து GI டேக் வாங்கியிருக்காங்க. மோரோவர் அந்த பூசா பாசுமதி ரகத்தை நம்ம இங்க தமிழ்நாட்டுல போட்டோம்னா ஸ்மெல் இருக்காது. அது வந்து அந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தன்மையோட வளரக்கூடிய ஒரு பயிர். அதற்கு மாற்றாக நம்ம இடத்திலேயே ஒரு பிரியாணி அரிசி மாதிரி ஒரு நல்ல ஃபைன் ரைஸ் வாசனையோட கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த கோ 58 அப்படிங்கிற நீள் ரக சன்ன ரகத்தை வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். அது வந்து மனமுடைய நீள் சன்ன ரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட மகசூல் பாத்தீங்கன்னா ஒரு 5850 கிலோ ஒரு ஹெக்டருக்கு வந்து இந்த மகசூல் வரும். முக்கியமா சொல்லணும்னா ஒரு 17% அதோட விளைச்சல் பூசா பாசுமதி விடவே அதிகமா இருக்கும். அந்த ஒரு சிறப்பு இயல்பை கொண்டது. இதுவும் செகண்ட் சீசன்ல தான் போட முடியும். அதாவது பின் சம்பா தாளடி அப்படிங்கிற செகண்ட் சீசன்ல மட்டும்தான் இதையும் நம்ம போடுறதுக்கு முடியும். இது முக்கியமா நம்ம இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா ஏற்றுமதி சந்தைக்கு, அதாவது எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக இது நம்ம அதிக அளவுல பயிரிடலாம். இதுக்கு அதிகமான விலையும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகமா இது இருக்கும். அதனால இந்த ரகம், அதாவது நம்ம பாசுமதிக்கு மாற்றா கொண்டு வந்திருக்கிற இந்த ரகத்தையும் விவசாயிகளுக்காக அர்ப்பணிப்பதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பெருமை கொள்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா மக்காச்சோளம். மக்காச்சோளத்துடைய தேவை நம்மளுக்கு நிறைய இருக்கு. இந்த மக்காச்சோளத்துல நாங்க VGI, அதாவது நாங்க இந்த நம்மளுக்கு மக்காச்சோள ஆராய்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணையே நாங்க வச்சிருக்கிறோம். அந்த வாகரை அப்படிங்கிற இடத்துல, திண்டுக்கல் பக்கத்துல வாகரை அப்படிங்கிற இடத்துல அந்த மக்காச்சோள ஆராய்ச்சிக்கான ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கோம். அங்கிருந்து இந்த ஹைபிரிட கொடுத்திருக்காங்க. வாகரை மெய்ஸ் ஹைபிரிட் 2 அப்படிங்கிற பேர்ல இந்த ஹைபிரிட் வந்திருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா விதைக்காக தான் விவசாயிகள் அதிக செலவு பண்றாங்க. அதை குறைக்கணும். அதாவது பிரைவேட் ஹைபிரிட்ஸை விட எந்த வகையிலும் விளைச்சலோ அல்லது வேற எந்த வகையிலும் குறைச்சலா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முனைந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரகம் இந்த வாகரை மெய்ஸ் ஹைபிரிட் 2 அப்படிங்கிறது. இது வந்து மானாவாரிக்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகம். இது நீங்க வந்து தண்ணி பாய்ச்சலுக்கான ரகம்னு கூட சொல்ல முடியாது. நீர் தேவை வந்து குறைவா உள்ள மானாவாரிக்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகம் அப்படின்னு சொல்லலாம். இதோட மகசூல் எடுத்துட்டீங்கன்னா 6300 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இதோட மகசூல் இருக்கு. இந்த மணிகள் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வெள்ளை நிறம் கலந்ததா இருக்கும். இது வந்து ரொம்ப ப்ரிஃபர்டு வெரைட்டிங்க. ஆரஞ்சு வெள்ளை நிறம் இருந்ததுன்னா பவுல்ட்ரியில நல்ல ஒரு வரவேற்பை பெறக்கூடிய ரகமா இருக்கும். இன்னொரு முக்கியமான அம்சம் எடுத்தீங்கன்னா இப்ப இந்த கதிரை இதை கொண்டு போய் போட்டீங்கன்னா 81% மணியா வந்துடும். சோ இதோட திறன் வந்து அந்த தானியம் காணும் திறன் அப்படிங்கிறது 81%. இது ஒரு முக்கியமான அம்சம். அதே மாதிரி பூச்சி நோய்கள், முக்கியமா ஃபாலார்மிவாம் அப்படின்னு சொல்லக்கூடிய படைப்புழுவுக்கு இது வந்து ரொம்பவே எதிர்ப்பு திறன் கொண்டதா இருக்குது. தண்டு துளைப்பான், கரிக்கோள், அழுகல் நோய், இது எல்லாத்துக்கும் இந்த ரகம் மிக அதிகமான எதிர்ப்பு திறன் கொண்டதா இருக்கும். இந்த ரகத்தையும் விவசாயிகள் பயிரிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்தது சோளத்துல பாத்தீங்கன்னா நாங்க 2 ரகம் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கிற ரகம் வந்து இனிப்பு சோளம், அதாவது ஸ்வீட் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதான் இந்த இனிப்பு சோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் சொர்க்கம். இது எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா, உங்களுக்கு தெரியும் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுலயுமே எத்தனால் பிளெண்டிங், நம்ம பெட்ரோல் கூட டீசல் கூட எத்தனால் பிளெண்டிங்கை வந்து ஊக்குவிக்கிறாங்க. 20% வரைக்கும் எத்தனால் பிளெண்டிங் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரகம் அந்த எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கும் மிகவும் உபயோகரமாக இருக்கும். இந்த ஸ்வீட் சொர்க்கம் ரகம், இதுக்கு நாங்க பேர் வச்சிருக்கிறது வந்து கோ ஸ்வீட் சொர்க்கம் 33. இதோட ரகத்தோட பேரு கோ SS33, கோ ஸ்வீட் சொர்க்கம் 33 வச்சிருக்கோம். இது தமிழகத்துல முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இனிப்பு வகை சோள ரகம், அதாவது ஸ்வீட் சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட் ரகம் அப்படின்னு சொல்லலாம். இதுல 2 வகையான மகசூல் இருக்கும். ஒன்னு வந்து தானிய மகசூல், இன்னொன்னு பசுந்தீவனம். தானிய மகசூல் எடுத்துட்டோம்னா 2500 கிலோ ஒரு ஹெக்டருக்கு தானிய மகசூலா கிடைக்கும். பசுந்தீவன மகசூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 42 டன்ஸ், 42 டன் பசுந்தீவனம் இதுல இருந்து கிடைக்கும். சோ அனிமல்ஸும் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு பசுந்தீவனமாவும் இருக்கும். அதே சமயம் அதுல இருந்து வரக்கூடிய கிரெயினும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், 15,000 லிட்டருக்கு மேல சாறு வரும். அந்த நீங்க இந்த தண்டை போட்டு இந்த சுகர் கேன்ல ஜூஸ் எடுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா 15,000 லிட்டருக்கு மேல இதுல சாறு வரும். இதுல எத்தனை எத்தனால் உற்பத்தி பண்ணலாம்னா 1127 லிட்டர் எத்தனால் அந்த சாறுல இருந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும். சோ இந்த இது வந்து நம்ம கவர்மெண்ட் பாலிசிக்கு, போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிக்கு ஏற்ற ஒரு இனிப்பு சோள ரகம் கோ SS33. எத்தனால் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஒரு ஹெக்டருக்கு 1127 லிட்டர் ஒரு ஹெக்டருக்கு. இதுல இருந்து வரக்கூடிய சாறு வந்து 15,000 லிட்டருக்கு மேல சாறு வருங்க. அந்த சாறு எடுத்து எத்தனாலா கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1127 லிட்டர் வந்து இதுல இருந்து நம்மளுக்கு எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது நார்மல் சோளத்துல, இது இப்ப நான் காமிச்சது இனிப்பு சோளம். நார்மல் சோளத்துல கோ 34 அப்படின்னு ஒரு ரகத்தை நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கோம். அதாவது இது என்னன்னா தானியத்துக்கும் ஏற்றது, தீவனத்திற்கும் ஏற்றது சோளம். சோளத்துல முக்கியமா ஒரு பிரச்சனை தீவனத்துல என்ன இருக்கும்னா, நீங்க வந்து அதுல உங்களுக்கு லிக்னின் கண்டென்ட், அந்த நார் சத்து இருக்கும் பாருங்களா, லிக்னின் சொல்லக்கூடிய அந்த டைஜஸ்ட் ஆகாத ஒரு நார் சத்து இருக்கும், அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த ரகத்துல அந்த லிக்னின் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதால எளிதா செரிமானம் அடையக்கூடிய தீவனமாவும் இது இருக்கும். தானியத்தோட மகசூல்னு பாத்தீங்கன்னா 2766 கிலோ ஒரு ஹெக்டருக்கு தானியமும், உலர் தீவனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 9.5 டன்னு உலர் தீவனமும் கிடைக்கும். இது ஒரு நல்ல ரகம். இதுவும் அப்படிதான், உங்களுக்கு ஒரு 105 நாள் அதுக்குள்ளார இது வந்து உங்களுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிரும். இந்த ரகத்தையும் விவசாயிகளுக்காக நாங்கள் தருவதில் பெருமை கொள்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு போன வருஷம் சிறுதானியங்களுக்கான சிறப்பான ஆண்டா வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் அந்த வகையில சிறுதானியத்துல நாங்க ஒரு வெரைட்டி கொண்டு வரோம். திணை அத்தியேந்தல் 2. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் மில்லட்ஸ் அத்தியேந்தல் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு சென்டர் அங்க இருக்குது. அந்த சென்டர்ல இருந்து அத்தியேந்தல் 2 அப்படிங்கிற இந்த திணை ரகத்தை நாங்கள் இந்த முறை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா தானிய மகசூல் 2174 கிலோ தானிய மகசூல் ஒரு ஹெக்டருக்கு இதுல இருந்து வரும். அதே மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய தட்டை அப்படின்னு அந்த அது வந்து ரொம்ப அனிமல்ஸ் வந்து விரும்பி சாப்பிடும், மாடு ரொம்ப விரும்பி சாப்பிடும் இதோட தீவனத்தை. அந்த தீவனம் பாத்தீங்கன்னா 2650 கிலோ வரைக்கும் அந்த தீவனம் இதுல இருந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த மணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் திரட்சியா இருக்கும், மித்ததெல்லாம் ரொம்ப சன்னமா இருக்கும், இது கொஞ்சம் திரட்சியா இருக்கும். எளிதில் செடியில் இருக்கும்போது எளிதில் கீழே உதிராத ரகம். சோ இது வந்து ரொம்ப ப்ரிஃபர்ட் ரகமா வர்றதுக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான அம்சம்னு பாத்தீங்கன்னா புரதம். முக்கியமா இந்த மாதிரி கிரெயின்ஸ்ல எல்லாம் புரதச்சத்து 10% தான் இருக்கும். மித்த வெரைட்டில எல்லாம் எடுக்கும்போது இதுல 12.3% புரதச்சத்து இந்த திணை அத்தியேந்தல் 2ல 12.3% புரதச்சத்து இருக்குதுங்க. அரவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நீங்க இந்த கதிரை கொடுத்து அதுல இருந்து கிரெயின்ஸ் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 68.4% வந்து அரவை திறன். மித்ததுல எல்லாம் 62 இருந்து 63% தான் அரவை திறன் இருக்கும். அதாவது நீங்க இதை கொடுத்து மணியா எடுக்கும்போது 62% தான் இருக்கும். பட் இதுல வந்து 68.4% அரவை திறன். சோ இது ஒரு நல்ல சிறுதானியம் திணை அத்தியேந்தல் 2.
அடுத்தது பாத்தீங்கன்னா பயிர் வகை. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில எங்களுடைய வம்பன், என்பிஆர்சி வம்பன், நேஷனல் பல்ஸ் ரிசர்ச் சென்டர் வம்பன், அது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கீழே இயங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையம். அதுல இருந்து வம்பன் 7 பாசிப்பயிறு அப்படின்னு இந்த ரகத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதோட மகசூல் பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 900 கிலோ. நார்மலா நீங்க இந்த பயிர் வகை பயிர்கள் எடுத்துட்டீங்கன்னா 700 இருந்து 750 கிலோ தான் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். இது நல்ல மகசூல் கிடைக்குது 900 கிலோ வரைக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த மணி இருக்குது பாத்தீங்களா, ஒவ்வொரு மணியும் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 100 விதைகளினுடைய வெயிட் பார்த்தோம்னா 5.5 இருந்து 6 கிராம், மித்ததெல்லாம் 4.5 கிராம் 5 கிராம்குள்ளதான் இருக்கும். இது 5.5 இருந்து 6 கிராம். அதனால இதோடைய மகசூல் பாத்தீங்கன்னா 900 கிலோ ஒரு ஹெக்டருக்கு அந்த அளவு கிடைக்குது. இது என்னன்னா, இன்னொரு இது சிறப்பியல்பு என்னன்னா, நம்ம வந்து இப்ப எல்லா ஹோட்டல்ஸையும் சரி, நம்ம வீடுகள்லயும் சரி முளை கட்டி வச்சு இதை யூஸ் பண்றோம் இல்லீங்களா? அப்படி முளை கட்டி வச்சு டேபிள் பர்பஸுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ரகம், நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பயிறு வம்பன் 7. இதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 60 இருந்து 70 நாளுக்குள்ளார நம்ம டோட்டலா ஹார்வெஸ்ட் ஆயிரும். 60 நாள் தான் இதோட டியூரேஷன், 70 நாளுக்குள்ளார நம்மளுக்கு டோட்டலாவே ஹார்வெஸ்ட் ஆயிரும். சோ இது பச்சை பயிறு. அடுத்தது நிலக்கடலை ஒரு அழகான ரகம் வெளியிட்டு இருக்கோம். கோ 8 அப்படிங்கிறது நிலக்கடலை கோ 8 அப்படின்னு இந்த ரகத்தை நாங்க வெளியிடுறோம். இது வந்து எப்படின்னா, இது நம்ம 2 பருவத்துல பயிரிடலாம். ஒன்னு வந்து ஆடிப்பட்டம், நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் ஜூன் மாசத்துல பயிரிடும் போது 2500 கிலோக்கு மேல ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். இதே வந்து நீங்க குளிர்காலத்துல, அதாவது கார்த்திகை மார்கழி பட்டத்துல விதைப்படுத்தீங்கன்னா இதோட மகசூல் 2350 கிலோ ஒரு ஹெக்டருக்கு வரைக்கும் இது கொடுக்கக்கூடியது. இதுல முக்கிய இன்னொரு விஷயம் என்னன்னா, எண்ணெய் சத்து. இதுல எண்ணெய் சத்து பாத்தீங்கன்னா 52% வரைக்கும் எண்ணெய் சத்து இருக்குது. மீதி இருக்கிற நிலக்கடலை ரகங்கள் எடுத்துட்டோம்னா 48 இருந்து 49% தான் எண்ணெய் சத்து இருக்கும். இதுல 52% வரைக்கும் எண்ணெய் சத்து இருக்குது. அதே மாதிரி ஷெல்லிங் பர்சன்டேஜ், இப்ப இந்த காய் இருக்குது இல்லீங்களா, இந்த நிலக்கடலை, அதை உடைச்சோம்னா எவ்வளவு வரும்? 100 கிலோ கடலையை உடைச்சோம்னா 69%, 69 கிலோ மணி கிடைக்கும். அதுவும் இதுல ஒரு சிறப்பியல்பு. எண்ணெய் சத்து நிறைய இருக்கும், உடைப்பு திறன் ஜாஸ்தியா இருக்குது. அதே சமயம் இதுவும் வந்து 105 இருந்து 110 நாட்களுக்குள்ளார இது முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல ரகம் கோ 8 நிலக்கடலை. அடுத்தது உங்களுக்கு நாங்க கொடுக்க போறது பருத்தியில. பருத்தியோட ஏரியா குறைஞ்சிட்டே வருது. இந்த பருத்தியோட ஏரியா குறைஞ்சிட்டு வரக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆட்கள் பற்றாக்குறை. சோ இயந்திரமயமாக்கல் பருத்தியில அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த பர்டிகுலர் ரகம் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கொண்டு வந்திருக்கோம். பருத்தி வேப்பந்தட்டை 2 அப்படின்னு சொல்லிட்டு வேப்பந்தட்டை 2ங்கிற ரகம். இதோட சிறப்பியல்புகள் பாத்தீங்கன்னா, அடர் நடவு முறைக்கு, அதாவது 100 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில அடர் நடவு முறையில இந்த பருத்தியை வந்து நம்ம விளைவிக்கலாம். இதுல இன்னொரு சிறப்பியல்பு என்னன்னா, ஒரே சமயத்துல அதோட காய்கள் அனைத்தும் மெச்சூர் ஆயிரும். சரிங்களா? அதுவும் இல்லாம இது ஷார்ட் டியூரேஷன், 120 நாள்ல இருந்து 130 நாளுக்குள்ளார. மித்த பருத்தி எல்லாம் 5 மாசம் ஆகுங்க. இது 4 மாசத்துல இந்த பருத்தி வந்து நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துரும். இயந்திரமயமாக்கலுக்கு ரொம்ப உகந்த பருத்தி. ஒரே டைம்ல ஹார்வெஸ்ட் பண்ணிட முடியும். இயந்திரம் வச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி பஞ்சை பிரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக கொண்டு வந்தது. இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, இது நீண்ட இலை பருத்தி. சரிங்களா? அதாவது லாங் ஸ்டேபிள் காட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குதான் இப்ப வரவேற்பு ஜாஸ்தியா இருக்குது. இதோட அந்த லாங் ஸ்டேபிள் அந்த லென்த் என்னன்னா 29.6 மில்லிமீட்டர், நியர்லி 30 மில்லிமீட்டர், 3 சென்டிமீட்டர் அளவுக்கு இதோட லென்த் இருக்கும். நீண்ட இலை பருத்தி. இதோட மகசூல் பாத்தீங்கன்னா 1624 கிலோ ஒரு ஹெக்டருக்கு சராசரியா நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோங்க. சோ இது வந்து பருத்தி வேப்பந்தட்டை 2. அடுத்தது நம்ம வேளாண் பயிர்கள்ல கடைசியா ஒரு ரகம் கொண்டு வந்திருக்கோம், தக்கை பூண்டு. தக்கை பூண்டுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அதாவது ஒரு கிரீன் மென்யூர் கிராப். திருச்சியிலிருந்து இதுக்கு ஒரு ரகம், முதல் முறையா தக்கை பூண்டுல ஒரு ரகம் கொண்டு வந்திருக்கோம். திருச்சி 1 அப்படிங்கிற தக்கை பூண்டு ரகம். இதுல பாத்தீங்கன்னா பசுந்தாள் மகசூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது இதைய வந்து விதைச்சுட்டு நீங்க 35 இருந்து 40 நாள்ல உள்ளுக்குள்ள மடக்கி உழுது விட்டுறணும். அப்ப எவ்வளவு டன் இருக்கும்னா 17.86 டன், நியர்லி 18 டன் வந்து பசுந்தாள் உரம் வந்து உள்ளுக்குள்ள சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் நைட்ரஜன் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது
கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் உள்ள ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதால எளிதில் மக்கி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட்டை சாயில்ல கொண்டு வரக்கூடிய ஒரு தக்கை பூண்டு ரகம். இன்னொரு சிறப்பியல்பு, நிறைய வேர் முடிச்சிருக்கும். இது ஒரு லெக்யூமினஸ் கிராப், அதனால நிறைய வேர் முடிச்சிருக்கிறதால நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து நைட்ரஜன் தலைச்சத்தையும் பிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பயிர். இதை எல்லாரும் வந்து போடணும். நார்மலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரைஸ்னு 3 போகம் அரிசி விளைவிக்கிற அந்த இடங்கள்ல 2 ரைஸ் விளைவிச்சுட்டு ஒரு தக்க பூண்டை போட்டு மடக்கி உழுதுட்டோம்னா இந்த 3 ரைஸ்ல வரக்கூடிய விளைச்சல் 2 ரைஸ்லயே எடுத்துட முடியும். இது ரொம்ப நல்ல ஒரு, அதாவது குட் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு உகர்ந்த ஒரு ரகம் தக்கை பூண்டு திருச்சி 1. சோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு 10 வேளாண் பொருட்களை, வேளாண் ரகங்களை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இப்ப வந்து நான் உங்ககிட்ட ஹார்டிகல்ச்சர், அதாவது தோட்டக்கலை பயிர்கள் வந்து இன்னொரு 10 நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா பழப்பயிர்கள்ல ஒரு 3 கொண்டு வந்திருக்கோம், காய்கறி பயிர்கள் கொண்டு வந்திருக்கோம், புளியில கொண்டு வந்திருக்கோம், அதே மாதிரி இந்த மாதிரி 10 ரகங்கள் பலதரப்பட்ட பயிர்கள்ல கொண்டு வந்திருக்கோம். அதையும் அறிமுகப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுல ஃபர்ஸ்டா நாங்க கொண்டு வரது வந்து திராட்சை. திராட்சையில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து பெருசா ரகம் வரவே இல்லைங்க. சோ நம்ம கிரேப்ஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் தேனியில வச்சிருக்கோம். அங்கிருந்து GRS 1 MH1 அப்படின்னு சொல்லிட்டு GRH MH1 அப்படின்னு திராட்சையில ஒரு ரகம் கொண்டு வந்திருக்கோம். இதுல என்னன்னா, இதுல பழ மகசூல் 41 டன் ஒரு ஹெக்டருக்கு ஒரு வருஷத்துக்கு பழ மகசூல் வந்து நம்ம கொண்டு வர முடியும். 41 டன்ங்கிறது ஒரு நல்ல மகசூல். மெயினா இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்னா, குளிர்காலத்துல கவாத்து பண்ணிடணும். நம்ம ஃபுல்லா செடியெல்லாம் கட் பண்ணி விடுறது குளிர்காலத்துல பண்ணிடணும். அப்ப மார்ச் ஏப்ரல்ல நம்மளுக்கு பழங்கள் வரும். அதுல வந்து வர்ற பழங்கள் ரொம்ப நல்ல சுவையோட நல்ல குவாலிட்டியான பழங்கள் வர்றதுக்கு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட்னஸ்ங்கிறது வந்து நம்ம இந்த பிரிக்ஸை வச்சுதான் மெஷர் பண்ணுவோம். 24 இருந்து 26 டிகிரி பிரிக்ஸ் அளவுக்கு இந்த ரகம் வந்து இனிப்புத்தன்மை கொண்டது. இந்த பழம் வந்து சாப்பிடறதுக்கு உகந்தது. வைன் மேக்கிங்க்கு, வைன் தயாரிப்பதற்கும் இந்த ரகம் நல்ல ரகமா இருக்கும். சோ அதனால இது GRSல இருந்து கொண்டு வந்த GRS MH1 அப்படிங்கிற திராட்சை ரகம். இதை நாங்க அறிமுகப்படுத்துறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இது பெரிய குளத்திலிருந்து நம்ம PKM 1ன்னு ஒரு பலா ரகத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தோம். இந்த வருடம் பெரிய குளம் 2 அப்படின்னு ஒரு பலா ரகத்தை அறிமுகப்படுத்துறோம். மெயினா பாத்தீங்கன்னா, இது எதுக்காக இந்த ரகத்தை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு வச்சோம்னா, அடர் நடவு முறைக்கும் ஷார்ட்டா, அதாவது அளவான ஹைட்ல வச்சுட்டு நம்ம வந்து பழங்களை பறிச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்காகத்தான் இந்த இதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதோட மகசூல் பாத்தீங்கன்னா 175 டன் ஒரு ஹெக்டருக்கு ஒரு வருஷத்துக்கு 175 டன் அளவுக்கு நம்மளுக்கு வந்து மகசூல் கிடைக்கிறதுக்கு இந்த பலா வந்து நல்ல ஒரு பலாவா இருக்கும். இது ஒரு பலாப்பழம் என்ன சைஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11.5 கிலோ வரைக்கும் வரும். ஒரு ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போனோம்னா நம்ம கரெக்டா அறுத்து சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். 11.5 கிலோ ஒரு பழம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அடர் நடவுக்கு ஏற்றது. இது எந்த பருவத்துலனா 2 பருவத்துல காய்க்கும். ஒன்னு வந்து நார்மல் சீசன், மார்ச்ல இருந்து ஜனவரி வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பலாப்பழ சீசன். அதுல இதோட 70% ஈல்டு வந்து இந்த மார்ச்ல இருந்து ஜனவரிக்குள்ள வந்துடும். அடுத்தது 30% ஈல்டு ஆஃப் சீசன்ல வரும். அது வந்து நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஃப் சீசன்ல வரக்கூடிய இந்த பலா இது வந்து நல்ல விலை கிடைக்கக்கூடியது. அதனால இது வந்து ஒரு உகந்த வெரைட்டி. 2 சீசன்லயும், அதாவது நார்மல் சீசன் ஆஃப் சீசன் ரெண்டுலயுமே இதுல வந்து மகசூல் கிடைக்கும். இனிப்பு தன்மை ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது 30.8 டிகிரி பிரிக்ஸ், 31 டிகிரி பிரிக்ஸ் உள்ள ஒரு நல்ல சுவையான பலாப்பழம். இந்த பலாப்பழம் வந்து பெரிய குளம் 2 என்ற பெயரில் நாங்கள் வெளியிடுகிறோம். அடுத்தது வந்து வாழையில வந்து நம்ம NRCG பனானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேஷனல் பனானா ரிசர்ச் சென்டர் இருக்குது திருச்சியில. அவங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து வாழையில காவிரி கஞ்சன் அப்படின்ற பேரோட ஒரு வாழை ரகத்தை வெளியிடுறாங்க. இந்த வாழை ரகம் எதுக்காக நம்ம வெளியிடுறோம் அப்படின்னா, இதுவும் அப்படிதான் நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடியது. ஒரு தாரோட வெயிட் மட்டுமே 23 கிலோ வரைக்கும் இருக்கும். ஒரு தாரோட வெயிட் மட்டும் 23 கிலோ வரைக்கும் இருக்கும்.
விட்டமின் ஏ ஃபோர்ட்டிஃபைடு வெரைட்டி, அதாவது விட்டமின் ஏ கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இந்த பழத்துல. நம்ம விட்டமின் ஏ குறைபாடு நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு வாழைப்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும், அந்த அளவுக்கு விட்டமின் ஏ ரிச் வெரைட்டி இருக்கும். அதாவது ரஸ்தாளி விட G9 விட 30-40 மடங்கு விட்டமின் ஏ அதிகமாக கொடுக்கக்கூடிய காவிரி கஞ்சன். இதை இந்த தடவை நாங்க மக்களுக்காக தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப ப்ரிஃபர்டு ஃப்ரூட், அந்த ப்ரிஃபர்டு வெஜிடபிள். எல்லாருக்குமே கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். அதுல கோ3 அப்படிங்கிற ஒரு புதிய ரகத்தை வெளியிடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இது எதுக்காக வெளியிடுறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்ல அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியது. ஒரு 48 டன் ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கும். எவ்வளவு நாள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 120 நாள்ல இருந்தே அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடைசி அறுவடை 160 நாள். சோ இந்த பயிரோட வயசுன்னு பாத்தீங்கன்னா 160 நாள். ஆனா நீங்க இந்த 4 மாசத்திலிருந்து 5.5 மாசம் வரைக்கும் கண்டினியூஸா காய் பறிச்சிட்டு இருக்கலாம். 48 டன் ஒரு ஹெக்டருக்கு இது வந்து விளைச்சல் கொடுக்கக்கூடியது. இது எப்படி இருக்குன்னா, ஊதா நிறத்துல இருக்கும், நீளமா இருக்கும், ஒயிட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அதாவது இந்த வெள்ளை நிற கோடுகள் இருக்கும். ஊதால வெள்ளை நிற கோடுகள், நல்ல நீளமான காயா இருக்கும். மக்களுக்கு ரொம்ப வந்து அட்ராக்டிவா இருக்கக்கூடியது. இந்த காய் துளைப்பான், தண்டு துளைப்பான், இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் எதிர்ப்பு திறன் கொண்ட வெரைட்டி இது. கத்தரிக்காய் கோ3 கோயம்புத்தூர்ல இருந்து வெஜிடபிள்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கொத்தாவரங்காய்ங்க. கொத்தாவரங்காய் உங்களுக்கு தெரியும், இது ஒரு நல்ல பயிர். நிறைய விஷயங்களுக்கு வெஜிடபிளாவும் யூஸ் பண்ணலாம், கம் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், நிறைய அந்நிய செலாவணி ஈட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பயிர். மதுரையிலிருந்து கொத்தாவரை 2 அப்படிங்கிற ஒரு ரகத்தை வெளியிட்டிருக்கோம். இது எப்படின்னா ஷார்ட் ஸ்டேச்சர், குட்டையா தான் இருக்கும், குட்டை ரகம். ஒரு 70-75 சென்டிமீட்டர் ஹைட் தான் இருக்கும். சோ அதனால அது வந்து உங்களுக்கு ஒரு காத்துக்கு சாயறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நீளமான காய்கள் இருக்கும். காயோட இது பாத்தீங்கன்னா 15 to 16 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும் காயோட லென்த். செடியோட லென்த் உங்களுக்கு 75 சென்டிமீட்டர் தான் மேக்சிமமா இருக்கும். நல்ல ஃபுல்லா காய் பிடிக்கும், அப்படியே கொத்து கொத்தா காய் பிடிக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அறுவடைக்கு பக்கமா பாத்தீங்கன்னா டோட்டலா காய் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு செடிக்கு 125 காய் வரைக்கும் பிடிக்கும்னா பாத்துக்கோங்களேன். சோ அந்த அளவு அதிக மகசூல் தரக்கூடியது. 14 டன் ஒரு ஹெக்டருக்கு டோட்டல் ஈல்டு வந்து நம்மளுக்கு வரும். சோ கொத்தாவரை மதுரை 2 அப்படிங்கிற ரகம். அடுத்தது கீரையில பாத்தீங்கன்னா நாங்க 2 கீரை வந்து கொடுக்கறோம். இந்த 2 கீரையுமே வந்து உங்களுக்கு ஒரு 30 நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஒரு விவசாயிக்கு நீங்க அடிக்கடி அவருக்கு வந்து ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா இந்த கீரை ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். இதுல 2 கீரை விடுறோம். ஒண்ணு வந்து வெள்ளை தண்டு உள்ள பாலூர் 2 அப்படிங்கிற கீரை. பாலூர்ல நம்ம ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குதுங்க, ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் பாலூர். அங்க இருந்து இந்த வெள்ளை தண்டு கீரை பாலூர் 2ன்னு கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுல வந்து நீங்க தொட்டியில கூட வளர்த்துக்கலாம். தொட்டியில வளர்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து வயல்வெளியில போட்டீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 43 டன் அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு வெள்ளை தண்டு கீரை. நீங்க 30 நாள்ல இருந்து அறுவடை பண்ணிட்டே இருக்கலாம் டெய்லியும். 60 நாள்ல பயிரே முடிஞ்சு போயிடும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பீட்டா கரோட்டின் சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. 1 கிராமுக்கு 8 மில்லிகிராம், 100 கிராமுக்கு 8 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவு உங்களுக்கு பீட்டா கரோட்டின் சத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு நல்ல கீரை ரகம். இந்த வெள்ளை தண்டு, இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, அத ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் கட் பண்ணி போட்டு சூப் வச்சிடறாங்க. சோ ஒவ்வொரு பார்ட்டுமே இதுல வந்து உபயோகமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு கீரை, இது வெள்ளை தண்டு கீரைனா, இன்னொன்னு சிகப்பு கீரைங்க. அது கோயம்புத்தூர்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர் 6 அப்படிங்கிற பேர்ல சிகப்பு கீரையை நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். வருஷம் பூரா தொட்டியில, அதாவது இப்ப நம்ம மாடி தோட்டம் சொல்றோம், வீட்டு தோட்டம் சொல்றோம், இங்கெல்லாம் வளர்க்கக்கூடியது. இதே நீங்க வயல்வெளியில போட்டு நீங்க கமர்ஷியலா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 12 டன் மகசூல் கொடுக்கக்கூடியது இந்த சிவப்பு கீரை. இதுல ஆந்தோசயானின், அந்த சிகப்பு நிறம் கொடுக்கறது ஆந்தோசயானின், அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதால உடல் நலத்துக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கக்கூடிய சிகப்பு நிறமுடைய இலைகளை கொண்டது சிவப்பு கீரை கோ2. அடுத்தது இன்னொரு ரகம், ரொம்ப முக்கியமான ரகம். நம்ம பெரிய குளத்திலிருந்து நிறைய முருங்கையில ரகங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா PKM 1ன்னு ஒண்ணு கொண்டு வந்தோம். அது பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி 5.5 அடிக்கெல்லாம் நீளமா இருக்கும் அந்த காய். அப்புறம் PKM 2ன்னு ஒரு ரகம் கண்டுபிடிச்சோம். அதுவும் அப்படிதான் அதிக மகசூல் தரக்கூடியது. இதெல்லாம் வந்து ஆனுவல் மொரிங்கான்னு சொல்லுவோம். இப்ப நாங்க அறிமுகப்படுத்தக்கூடியது பல்லாண்டு வரக்கூடிய பெரினியல் மொரிங்கா PKM 3 அப்படிங்கிற ரகத்தை கொண்டு வரோம். இதோட மகசூல் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 68 டன் ஒரு ஹெக்டருக்கு
கொடுக்கக்கூடிய அளவு இந்த இந்த ரகம் ரொம்ப முக்கியமான ரகம் பெரியகுளம் 3 அப்படிங்கிற பெரினியல் முருங்கை. அதாவது நீங்க வந்து வருஷம் கவாத்து பண்ணி மரம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு வச்சுக்கக்கூடிய பெரினியல் முருங்கா PKM 3. இதுவும் நீங்க வாங்கி இது பண்ணும். நடுத்தர நீளமுள்ள காய்கள், அதாவது ஒரு காய் வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் 1.5 அடிக்கு இருக்கும். இது வந்து ஏற்றுமதிக்கெல்லாம் ஈஸியா எடுத்துட்டு போகலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பெரியகுளம் 3 ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய ரகம் முருங்கையில். ஸோ இது வந்து பெரியகுளத்திலிருந்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயிரை நாங்கள் அறிமுகப்படுத்துறோம், சிவப்பு புளி. பெரியகுளத்திலிருந்து தான் இதுவும். சிவப்பு புளி பெரியகுளம் 2 அப்படிங்கிறது. இந்த சிவப்பு புளியோட ஒரு முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, அதுக்கு ஒரு மருத்துவ குணம் மிக்க புளி. அப்புறம் இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 1614 மைக்ரோகிராம் ஒரு கிராமுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அந்த அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச். அதே மாதிரி ஆந்தோசயானின், அந்த சிகப்பு கலர் கொடுக்கறதே அந்த ஆந்தோசயானின் தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புளிப்பு தன்மைக்கு காரணம் வந்து இந்த டார்டாரிக் ஆசிட். இந்த டார்டாரிக் ஆசிட் இதுல ரொம்ப குறைந்த அளவு இருக்கிறதால நல்ல புளி டேஸ்டா இருக்கும். ஜாம் மேக்கிங், ஜெல்லி மேக்கிங், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சிவப்பு புளி நல்ல மருத்துவ குணம் மிக்க புளியை வந்து நம்ம எடுத்துட்டு போலாம். இதோட மகசூலுன்னு பாத்தீங்கன்னா 217 கிலோ ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 217 கிலோ கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஹெக்டருக்கு பாத்தீங்கன்னா 22 டன் வரைக்கும் அந்த புளியோட அளவு வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு புதிய ரகம் அப்படின்னு சொல்றதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். கடைசியா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியது தென்னை. வேப்பங்குளத்திலிருந்து ஒரு நெட்டை தென்னை வேப்பங்குளம் 6 அப்படிங்கிற பெயர்ல நாங்க அறிமுகப்படுத்துறோம். இதோட சிறப்பியல்புகள் பாத்தீங்கன்னா, இந்த கிழக்கு கடற்கரை ஈஸ்ட் கோஸ்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம கம்ப்ளீட்டா மேல சென்னையிலிருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடற்கரையில இதுல வந்து நெட்டை ரகம் ரொம்ப அழகான சூட்டபிளா இருக்கக்கூடிய ரகம் இந்த வேப்பங்குளம் 6. இதோட மகசூல் வந்து நிஜமாவே பிரமிக்கக்கூடிய அளவு மகசூல். 173 காய்கள் வரைக்கும், சராசரியா 120 காய் வருங்க. 173 காய்கள் வரைக்கும் ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். நம்ம மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணோம்னா 170 காய்க்கு மேல ஒரு மரத்துல ஒரு வருஷத்துக்கு எடுக்கலாம். அந்த அளவு பொட்டன்ஷியலான தென்னை மரம். கொப்பரை மகசூல்னு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 18 இருந்து 20 கிலோ கொப்பரை எடுக்கலாம். சரிங்களா, அந்த அளவு ஒரு நல்ல மரம். எண்ணெய் சத்து நார்மலா நீங்க வந்து இந்த கொப்பரையில இருந்து எண்ணெய் சத்து பாத்தீங்கன்னா 64% இருக்கும். இதுல வந்து க்ளோஸ் டு 68%, 68% வரைக்கும் எண்ணெய் இருக்கும். சோ அதிக எண்ணெயுடைய அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய வேப்பங்குளம் 6 அப்படிங்கிற தென்னை ரகத்தையும் நாங்க அறிமுகப்படுத்துறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 ரகங்கள் நம்மளுடைய விவசாய பயிர்களிலும் 10 ரகங்கள் தோட்டக்கலை பயிர்களிலும் இந்த வருஷம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் விவசாயிகளுக்காக சமர்ப்பிக்கிறது. நாங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து விதைகள் தயாரா வச்சிருக்கிறோம். சோ நீங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல முறையில் பயனடையணும் அப்படின்னு உங்களை எல்லாரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம இந்த ஸ்வீட் சொர்க்கம் எப்படி பண்ணுவோம்னா, இந்த ஸ்வீட் சொர்க்கத்தோட ஏஜ் வந்து 105 டேஸுங்க. 105 நாள்ல வந்துரும். இந்த ஸ்வீட் சொர்க்கம் ஏன் நம்ம ஹைலைட் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி 20% பிளெண்டிங் ஆஃப் எத்தனால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ரகமா இருக்குங்க. அப்புறம் இதுல வந்து நம்மளுக்கு 2500 கிலோ கிரெயினும் இருக்கும். கிரெயின்னா அந்த மணியும் இருக்கும். அட் த சேம் டைம் அதுல வந்து 42 டன் வந்து தட்டை இருக்கும். இந்த 42 டன் தட்டைய நீங்க வந்து ஜூஸா பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா 15,000 லிட்டர் ஜூஸ் வரும். அதுல இருந்து நீங்க எத்தனால் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 1150 லிட்டர் எத்தனால் வந்து ஒரு ஹெக்டர்ல இருந்து வரக்கூடிய இந்த இனிப்பு சோளம், அதாவது ஸ்வீட் சொர்க்கம் ப்ராடியூஸ்ல இருந்து நம்மளால பண்ண முடியும். சோ இது ஒரு நல்ல ரகமா வரும். நம்மளுடைய கிளைமேட் ரெசிலியன்ட் ரகமாவும் இருக்கு, குறைந்த நீர் தேவையுடைய ரகம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு இந்த எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் பாலிசிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரகமா இருக்குங்க.
இது வந்து ஜென்ரலாவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கிரேப்ஸ் க்ரோயிங் பிளேசஸ்க்கும் போடலாங்க. இது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து நம்மளுடைய கிரேப்ஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் தேனியிலிருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோங்க. இதோட சிறப்பியல்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல மகசூல் கொடுக்கும். பிரிக்ஸ் ரேட்டு 24 டிகிரிக்கு மேல பிரிக்ஸ் ரேட் இருக்கிறதால நீங்க அது மெயினா அதோட மேனேஜ்மெண்ட்டுங்க. குளிர்காலத்துல கவாத்து பண்ணி விட்டு கோடையில பழம் வருது அப்படின்னா நல்ல ஸ்வீட்டான பழமா இருக்குங்க. இது ரெண்டுக்கும் யூஸ் பண்றது, டேபிள் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், வைன் மேக்கிங்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்ப அது ரெண்டுக்குமே இது யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ரகம் இல்லாம இருந்ததுங்க. அதுக்காக இந்த ரகத்தை வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோங்க. சரிங்க சரிங்க. இல்ல இப்ப இப்ப இது சரிங்க 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 சரிங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க இந்த வெரைட்டியா ரிலீஸ் பண்ணாதான் மானியத்துக்கே அது வருங்க. இப்ப நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆல்டர்ட் மேனேஜ்மெண்ட்டும் கொண்டு வராங்க. முதல்ல எல்லாம் டோட்டலா பந்தல் போட்டு கொண்டு வந்தோம் இல்லைங்களா. இப்ப வந்து இந்த ட்ரெல்லிஸ் மாதிரிங்க, நீங்க உள்ளுக்குள்ள நடந்து போலாம், நீங்க இப்படி தொங்கு கிரேப்ஸ் வந்து தொங்கும், அந்த மாதிரி ஒரு வேறு மாதிரியான ஒரு கல்டிவேஷன் பிராக்டிசஸையும் கொண்டு வந்துட்டோங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே வந்து நாங்களும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டோம். இதுக்கு இவ்வளவு வந்து ஆபரேட்டிங் காஸ்ட் இருக்கும், கல்டிவேஷன் காஸ்ட் இருக்கும்னு அதை பேஸ் பண்ணி பேங்க்லயும் வந்து அவங்க கட்டாயமா கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா. அதுல வந்து கன்சிடர் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து நாங்க அவங்களுக்கு இது எவ்வளவு வந்து ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் வேணும் ஒரு இதுல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, எஸ்டாப்ளிஷ்டு கார்டன்ஸ்க்கு மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் நாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கொடுத்துறோங்க. இது கட்டாயமா பேங்க்ஸ் வந்து அடாப்ட் பண்றாங்க. தேங்க்யூ.